இந்தியா ரேடியோல 1996ல ரொம்ப அழகான தருணங்கள் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ அதை நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க மேம். ஆல் இந்தியா ரேடியோல எப்படி கிடைச்சதுன்னாக்கா, இந்த இடிபி ப்ரோக்ராம் வந்து இட் வாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தினது இல்லையா, அதனால அவங்க ஃபைனல் டேக்கு ஆல் இந்தியா ரேடியோல கூட்டிருந்தாங்க. அந்த அப்போ வந்தப்போ அவங்க அந்த செட்டு பேட்ச்ல இருந்து சில பேரோட நம்பர்ஸை நோட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்பர்ஸ்னா அப்போ யார்கிட்டயும் செல்போன் கிடையாது, எல்லாமே லேண்ட்லைன் தான். லேண்ட்லைனை அவங்க நோட் பண்ணி போயிருக்காங்க. ஒரு 2 to 3 months கழிச்சு எனக்கு வந்து ஒரு லெட்டர் போஸ்டர்ல வந்தது. அதுல என்னன்னாக்கா, ஆல் இந்தியா ரேடியோல ஒரு பர்டிகுலர் டே வந்து இன்டர்வியூ இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் எந்த மாதிரி இதெல்லாம் போனது இல்லை. அதனால நான் எப்படி பண்ணுவேன், கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, பயமா தான் இருந்தது. பட் எனிவே, டு மை சர்ப்ரைஸ், நான் யார் வந்து என்னை இன்டர்வியூ பண்ணினது அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சவர் வந்து தென்கட்சி கோ சுவாமிநாதன். அவரோட ஹியூமர் அப்படிங்கிறது என்னன்னா, அவரை பார்க்கச்சே நம்மளுக்கு உடனே சிரிக்கணும் போல. அவர் வந்து அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? அவரோட ப்ரோக்ராம் இன்று ஒரு தகவல்ங்கிறது ரொம்ப ரொம்ப பாப்புலர். அந்த இன்று ஒரு தகவல் முடிஞ்ச உடனே இந்த இன்டர்வியூ புதிய திசைகள் என்னன்னா, இவங்க எல்லாரும் புதுசா இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஒரு புதிய திசைகளை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க அந்த டைட்டில் கொடுத்து கூப்பிட்டாங்க.